அதே 4வது வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி. இதுக்கு பின்னாடி ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் காரணம் ஒன்று இருக்குது. ஏன் இவங்க கட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போது கர்த்தர் ஒரு நகரத்தை உண்டாக்கணும்னு ஒரு பிளானில் வச்சுருக்கிறார். என்ன நகரம்? புதிய எருசலேம். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் இதுக்கு ஏற்கனவே விளக்கமும் கொடுத்துருக்கிறேன். புதிய எருசலேமை பற்றி புதிய ஏற்பாட்டில் தானே இருக்குது, வெளிப்படுத்தின விசேஷம் தானே இருக்குது, அதை பற்றி எப்படி இங்கே பிளானு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்திலேருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆபேலில் ஆரம்பித்து 16வது வசனம் வரைக்கும் ஒருத்தரையாக சொல்லிக்கிட்டே வருவார். ஆபேலு, நோவா, அப்புறம் ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோப் எல்லாம் சொல்லிட்டு இவர்கள் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு காத்திருந்தார்கள்னு இருக்கு. அவங்களுக்குள்ள அப்பவே என்ன இருக்கு? ஒரு விஷன் இருக்கு. என்ன விஷன்? கர்த்தர் நமக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு ஒரு விஷன் இருக்கு. அந்த இடத்துல நீங்க எபிரேயர் 11 வாசிக்க முடியும். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரங்களுக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். அஸ்திபாரமுள்ள நகரம் எதுன்னு கேட்டீங்கன்னா புதிய எருசலேம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 13, 14வது வசனத்தில் வாசிங்கன்னா அந்த நகரத்திற்கு அஸ்திவார கற்கள் 12 இருந்தன அப்படின்னு இருக்கும். இப்போ நம்ம பூமி அஸ்திவாரம் இல்லாத நகரம், அது அஸ்திவாரம் உள்ள நகரம். ஸோ இப்போ அதை பற்றி தான் அங்கே ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவங்களுக்கு அந்த விஷன் இருக்குது. இந்த விஷன் அவங்களுக்குள்ளே வந்த உடனே இந்த விஷனுக்கு ஆப்போசிட்டாக ஆல்டர்னேட்டாக ஒரு விஷனை வந்து பிசாசு எப்பயுமே உருவாக்குவான். அவங்களுக்கு தெரியும், கர்த்தர் ஒன்று உண்டாக்குனா அதுக்கு டூப்ளிகேட்டாக பிசாசு உருவாக்குவான். இப்போ உடனே அவன் காயின்கிட்ட போய் என்ன சொல்கிறான்? ஒரு நகரத்தை உண்டாக்க சொல்கிறான். காயின் தன் பையன் பேரில் ஒரு நகரத்தை உண்டாக்குறார். நல்லா கவனிங்க, தனக்கு பேர் உண்டாக, தன் சந்ததிக்கு பேர் உண்டாக ஒரு நகரத்தை உண்டாக்குகிறார். இப்போ இதில் பலுகி பெருகி அந்த நகரம் தான் வந்து மிகப்பெரியதான அழிவுக்கு காரணமாக இருந்தது, காயினுடைய நகரம். ஏன்? ஜனங்கள் சீர்கேடாக இருந்தார்கள், பூமியெல்லாம் கெட்டு போச்சு. எங்கத்தினால? இதனால். அதே நேரத்தில் நோவாவுடைய சந்ததியில், அதுக்கு முன்னாடி உள்ள சேத்துடைய சந்ததியில் வந்தவங்க கர்த்தரை தொழுது கொண்டார்கள்னு இருக்கு. ஸோ பூமி சீர்கேடாக மாறினதுக்கு இந்த நகரத்தில் உள்ளவங்க தான் காரணம். அப்போ இந்த நகரத்தில் உள்ளவங்களை மொத்தத்தையும் கர்த்தர் அழிக்க சித்தம் கொண்டார். இது நடந்தது வந்து நோவா காலத்தில். இப்போ அடுத்து பிசாசு என்ன பண்ணுறான்? ஜனங்களை வச்சு அடுத்த நகரத்தை உண்டாக்குகிறான். அதுதான் பாபேல். இந்த இடத்துல நமக்கு ஒரு நகரத்தை, அதாவது பிசாசு எப்பவுமே என்ன பண்ணுவான்னா, கர்த்தருக்கு ஆண்டவர் நம்மளை குறித்து ஒன்று செய்யணும்னு வச்சுருந்தார்னா அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒன்று உருவாக்குவான். ஸோ இந்த நகரத்தினுடைய கான்செப்டுங்கிறது ரொம்ப பெருசு. அது அங்கேருந்து புதிய எருசலேம் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும். இப்போ நம்ம அதை அங்கே போகலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த நகரம் இருக்குது பாருங்களேன், சிட்டி, இது அவன் உண்டாக்குனது. இந்த சிட்டியை, கர்த்தருக்கு ஒரு சிட்டி இருக்குது நியூ ஜெருசலேம், அதுக்கு ஆல்டர்னேட்டாக தான் இவன் உருவாக்குறான். இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கும் போது அதுக்கு ஆல்டர்னேட்டாக உங்களுக்கு ஒரு பிளானை பிசாசு சொல்லி கொடுப்பான். அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, புதிய எருசலேம் கர்த்தருடைய நாம மகிமைக்குன்னு வரும், இது நமக்கு பேர் உண்டாக்கும்படி வரும். அது வரப்போறது மகிமையானது, ஸ்பிரிச்சுவல், இது ஃபிசிக்கல். இன்னைக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை தான் பிசாசு உருவாக்கிக்கிட்டே வரான். என்ன உருவாக்குறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நமக்கு புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். இப்போ இந்த ஆலயம் அப்படிங்கிறதுல கான்செப்ட் வந்து ஸ்பிரிச்சுவல். இப்போ இது அப்படியே எப்படி மாறுது? வசனம் தெளிவாக சொல்லுது நியூ டெஸ்ட்மெண்ட்டில், கைகளால் கட்டின ஆலயத்தில் அவர் வாசமாக இருக்கவில்லை அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ பிசாசு நமக்கு சொல்லி கொடுக்கறது என்னன்னா, எப்படி இஸ்ரவேலர்கள் ஒரு தேவாலயத்தை கட்டி ஆல்டர்னேட்டாக எருசலேமில் ஒரு தேவாலயத்தை அவங்க கட்டினாங்களோ, ஆசாரிப்பு கூடாரத்துக்கு ஆல்டர்னேட்டாக கட்டினாங்களோ, அதே மாதிரி நம்மளை இப்போ ஒரு ஆல்டர்னேட் ஆலயத்துக்குள்ளே கொண்டாந்துட்டான். திருப்பி நல்லா கவனிங்க, அது எதற்காக கட்டப்படுதுங்கிறது தான் பேச்சு. ஆல்டர்னேட் கட்டினதே வேற. நியூ டெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் தான் சர்ச். இப்போ கட்டட சர்ச் இருக்கக்கூடாதா? கூடி ஆராதிக்க ஒரு இடம் தேவை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிற விஷனை உடனே ஜெகன் வந்து சபைக்கு விரோதமாக பேசுகிறாரு. இல்லை, சபை ஆராதனை, சிலர் கூடி வருகிறதை போல சபை ஆராதனை விட்டுவிடக்கூடாது. நம்ம கூடி வரணும், ஆராதிக்கணும். ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை, அதுதான் இடமே தவிர அது ஆலயம் அல்ல. கூடியிருக்கிறவர்கள் தான் ஆலயம். இதுதான் ஃபர்ஸ்ட். அப்படி அந்த தாட்டு வந்தாதான் உங்களுக்கு உங்க மேல ஃபர்ஸ்ட் புனிதமா பரிசுத்தமா இருக்கணும்னு தோணும். இப்போ எருசலேம்ல இருந்த யூதர்களுடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, அவனுக்கு ஒரு இடம் புனிதமாக இருந்தது, அவனுடைய சோலை பத்தி அவன் கவலைப்படலை. அதனாலதான் அவன் தேவாலயத்துக்கு வைராகியம் பாராட்டுறான்.
எரேமியால சொல்லும்போது அவர் சொல்றாரு இல்லையா, இந்த தேவாலயம் வந்து மண்மேடாகி போகும், சிலோவாம் போல மாறும்னு சொன்ன உடனே அவரை கூப்பிட்டு அடிக்கிறான் பாருங்களேன். ஏன்னா அவன் ஆலயத்தின் மேல வைராக்கியம் இருக்கு. அது பரிசுத்த ஸ்தலம், இது தேவனுடைய ஆலயம், எப்படி இதை பத்தி நீ பேசுவ அப்படின்னு அடிக்கிறான்ல. இப்ப அந்த வைராகியம் தான் இப்ப யாருக்கு வருது? அவனுக்கு வந்து அவன் சோலை பத்தி கவலையே இல்லை, சர்ச்சை பத்தி கவலை. அவன் பணப்பிரியனா இருக்கிறான், அவன் தேவாலயத்துக்குள்ள வந்து புறா விற்கிறான், காசுக்காரன் இருக்கிறான், தேவாலயத்துக்குள்ள எல்லா அக்கிரமும் நடத்துறான். ஆனா ஆலயத்தை பத்தின வைராகியம் இருக்க ஒழிய தான் செய்யறது தப்புன்னு அவனுக்கு தெரியல. இதே பிரச்சனை தான் இப்ப வந்துகிட்டு இருக்கு. இப்ப என்ன, ஆல்டர்னேட் ஆலயமா நம்ம தேவாலயத்தை உருவாக்கிட்டு நாம தான் ஆலயங்கிறத மறந்துட்டதுனால கூடி வரும்போது ஆலயத்துக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை உள்ள உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு கொடுக்கல, நீங்களும் கொடுக்கல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் கொடுக்கல. இப்ப நமக்கு ஒரு பேர் உண்டாக்கும்படி நகரம். இந்த கடைசி காலத்தில் இருக்கிற மிகப்பெரியதான டிராபேக்ல ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா, மெகா சர்ச் பெருசு, எல்லாத்துலேயும் பெருசு. அப்ப இவங்களோட நோக்கம் என்ன? உள்ள உட்கார்ந்து இருக்கிறவனை எப்படி பரிசுத்தப்படுத்தி வருகைக்கு ஆயத்தப்படுத்தி கர்த்தரை சந்திக்கிறதுக்கு எந்த நிமிஷமும் அவன் ரெடியா இருக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அவனை ரெடி பண்றதை விட்டுட்டு, இப்ப நான் சுத்தி இருக்கிறத ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கட்டுமான பணி இருக்கு இல்லையா, அந்த கட்டுமான பணிக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுனால, அதை ஆலயமா நான் நினைச்சதுனால இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு இவனை யூஸ் பண்ணணும், வேற வழியில் இவங்கிட்ட தான் வாங்கணும். அப்ப இவனுக்கு நான் என்ன உபதேசம் கொடுக்கணும்? இதை கட்டுறதுக்கு இவங்கிட்ட இருந்து என்ன வாங்கணுமோ அதுக்கான உபதேசம் தான் கொடுக்க முடியும். என்னுடைய உபதேசமே அங்க மாறும், ஆட்டோமேட்டிக்கா மாறும். நான் மாத்தல, எனக்குள்ள இருந்து மாறும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஒரு உதாரணம் நான் சொல்றது, ஒரு உதாரணம். அடுத்த வாரம் தளம் போடணும், ஒரு காசு தேவைப்படுது. இப்போ இந்த வாரம் இத்தனை கோடி கட்டணும், இந்த வாரம் இத்தனை லட்சம் கட்டணும் அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்கன்னா, அது வரைக்கும் வெறும் சத்தியத்தையே பேசிக்கிட்டு இருந்தேன்னா, கர்த்தருடைய வசனத்தை தவிர வேற எதையுமே பேசாது இருந்தேன்னா, என் சத்தியத்தை மட்டுமே கேட்க வந்திருக்கிற ஜனங்க கிட்ட காசை பத்தி பேச தொடங்குவேன், இவ்வளோ தேவை இருக்குன்னு பேச தொடங்குவேன். ஏன்? நமக்கு ஒரு நகரத்தையும் நமக்கு ஒரு கோபுரத்தையும் நாம கட்டணும் அப்படிங்கிறது அங்க வந்துருச்சு. இப்ப கர்த்தர், இப்ப ஒருவேளை நீங்க ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், சிதறி போக முடியாது, அல்லது வந்துட்டு மழை வெயில் அடிக்குது, நமக்கு ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் விரும்பினா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? கர்த்தர் உனக்கு அந்த விஷனை கொடுத்தா அந்த விஷனை நிறைவேற்றுற ஆளை அவரே கூட்டிட்டு வருவார். அவரே வருவார், பாஸ்டர் ஆண்டவர் இந்த இடத்த உங்ககிட்ட கொடுக்க சொன்னார், சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். இது ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். அடுத்து இதை கட்டுவதற்கான ஆட்கள் தானாய் வருவார்கள், அதை கொடுக்கிறவர்கள் எங்கிருந்தும் வருவார்கள். யூதருக்கு ராஜாவும் வீட்டுக்குள்ள இருந்தா கிழக்கிழந்து வானசாஸ்திரி கொண்டு வந்து பொண்ணு அவன் பாதத்தில் வச்சிருவான், அவ்வளோதான். நீங்க போதும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருவான். அது கர்த்தர் கட்ட சொல்லல அப்படின்னா நீங்க வாழ்நாளெல்லாம் வேணும் வேணும்னு தான் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. கர்த்தர் கட்ட சொன்னா ஒரு இடத்துல நீங்க போதும்னு சொல்லுவீங்க. ஏன்? கர்த்தர் சொன்னாரா ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் அந்த இடத்துல முடியும், முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தேவை இருக்காது, போதும், அவ்வளோதானே. எப்ப நீ 10 வருஷமா வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்கியோ அப்ப அது கர்த்தர் கட்ட சொன்னது இல்லை. கர்த்தர் இப்படி கட்ட சொல்ல மாட்டாரு, அதுக்குரிய ஆளை அவரே அனுப்புவார், அதுக்கு பிளான் போடுறவனை அனுப்புவார், சித்திர வேலை செய்கிறவனை அனுப்புவார், ஞான இருதயம் உள்ளவனை அனுப்புவார், யூகித்து செய்கிறவனை அனுப்புவார், எல்லாம் வந்து செஞ்சு கொடுப்பாரு. நம்ம வேலை சூப்பர்வைஸ் பண்ணுறது மட்டும் இருக்கும். இஃப் காட் ஹாவ் அ பிளான் ஆன் யூ. இப்போ நான் எனக்கு ஒரு நகரத்தை உண்டாக்க விரும்புகிறேன், எனக்கு பேர் உண்டாக்க. இந்த தமிழ்நாட்டிலேயே பெரிய சர்ச் இருந்து எனக்கு ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா சிட்டிலையும் ஆஃபீஸ் இருக்கணும், எனக்கு எந்த ஸ்டேட்டில் இறங்கினாலும் அங்கே ஒரு வீடு இருக்கணும், இருக்கு. இப்படி ஒரு ஆசை எல்லாருக்கும் இருக்கு. இதனால யாருக்கு பிரயோஜனம் நீங்க நினைக்கிறீங்க? தேவன் எங்கிட்ட கொடுக்குற ஆளு ஆலயமாக்கிறதுக்கு தான் உள்ள வரான், அவனை வச்சு ஒரு ஆலயத்தை உருவாக்குறதுக்கு இல்லை. உள்ளே வரவன்லாம் ஆலயமா மாறணும், அவன் ஆலயத்தை போய் அவன் ஆலயங்கள் உருவாக்கணும். நான் இப்போ எந்த மோட்டிவ்ல இருக்கேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய மெசேஜே மாறும்.
அப்போ அவன் எதுக்கு வந்தான்? ஆத்ம பசிக்கு வந்தான். இப்போ நான் அவனை எப்படி பயன்படுத்துகிறேன்? ஒரு ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்துகிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்துங்க, வாங்குங்க, அது வேற விஷயம். ஆட்டோமேட்டிக்காக அவன் ஆத்மாவுக்கு தேவையான அந்த சாப்பாடு அந்த 45 நிமிஷத்தில் அவனுக்கு கிடைக்காம போயிருச்சு. இப்போ சில நேரத்தில் நீங்கள் சாப்பிடாம போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் தெரியாது. ஒரு வேளை நீங்கள் சாப்பிடலைன்னா யாருக்கும் தெரியாது. தாய் மட்டும் கண்டுபிடிச்சிருவாங்க, அது வேற விஷயம். மற்ற யாருக்கும் அது தெரியாது. அப்படி நீங்கள் போவீங்க, ஒரு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு அப்படி போவீங்க. யாரும் உங்களை கேட்க மாட்டாங்க, சாப்பிடலையே நீ, இந்த வேலை சாப்பிடல போலையே, உடம்புல ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்லாம் ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் 2வது வேளை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, 3வது வேளை சாப்பிடலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ள சேஞ்சஸ் வர தொடங்கும். அதே மாதிரி தான் நீங்கள் முதல்ல போய் சபைக்கு போய் உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான வசனம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே உங்களுக்கு தெரியாது, உடனே உங்கள் ஆத்மா வீக் ஆகாது. ஏற்கனவே போட்ட ஆகாரத்தில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அப்புறம் ஒரு வாரம், அப்புறம் 1 மாதம், அப்புறம் 2 மாதம், ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆத்மா ஒரு தொய்ந்து போகிற அனுபவத்துக்கு வரும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்பிரிச்சுவலி வீக் ஆகுவீங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலி வீக் ஆகும்போது உங்கள் பேச்சு மாறும், நீங்கள் பார்க்கறது மாறும், உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியோட சென்சிட்டிவ்னஸ் மாறும். ஒரு ஷார்ப்னஸ், ஸ்பிரிச்சுவல் ஷார்ப்னஸ் உங்களுக்கு ஒன்று இருந்திருக்கும், அது குறைஞ்சிருக்கும். அப்போ இதெல்லாம் தப்புன்னு அப்படி ஷார்ப்பாக உணர்ந்த நீங்கள் அப்புறம் அதே காரியத்தை ரொம்ப கேஷுவலாக உட்காந்து செஞ்சிட்டு இருப்பீங்க. இதுக்கு காரணம் நீங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஆத்மாவை வீக் ஆகிட்டே போகுது. ஏன்? இங்கே வரக்கூடிய சாப்பாடு எந்த சாப்பாடாக இருக்குது? உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான சாப்பாடு வரல, உன் சரீரத்துக்கு தேவையான சாப்பாடு வந்துட்டுருக்கு. ஸோ எனக்கு ஒரு நகரத்தை நான் உண்டாக்கணுங்கிற தாட் எனக்கு வரவே கூடாது. எனக்கு ஒரு நகரத்தை அவர் உண்டாக்கிக்கிட்டு இருக்கிறாரு. என்னுடைய வேலை எங்கிட்ட வந்தவனை நான் சபையாக மாற்றணும், அவனை ஆலயமாக மாற்றணும். அப்போ ஒரு ஊழியக்காரனுக்கு இந்த பூமியில் எதுவுமே இல்லையா? ஆஸ் பர் வேர்ஸ் எதுவுமே இல்லை, ஆஸ் பர் வேர்ஸ் இல்லை. சில நேரத்தில் ஆண்டவரே சில காரியங்களை செய்ய சொல்கிறாரு. நோவாவை பேழை கட்ட சொன்னார், நெகேமியாவை அலங்கம் கட்ட சொன்னார், மோசேயை ஆசாரிப்பு கூடாரம் கட்ட சொன்னார், சாலமோனை தேவாலயம் கட்ட சொன்னார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று சொல்கிறாரு. ஆஸ்பர் கர்த்தருக்கு ஏதோ திட்டம் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு சபை கட்ட சொல்லியிருக்கலாம், ஒருவேளை உங்கள் ஊழியத்தின் பாதையில் ஒரு காலேஜ் கட்ட சொல்லியிருக்கலாம், பைபிள் காலேஜோ, அல்லது உங்களுடைய ஊழியத்தின் பாதையில் உங்களுக்கு ஒரு தேவைக்கான ஒரு இடத்த ஆண்டவர் கொடுக்கலாம். சொன்னவர் அவரே செய்வார். யாருக்கிட்டையும் உங்களை போய் காம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டார். உங்கள் மெசேஜ் மாறாது, உங்களுடையதான எந்த ஆக்டிவிட்டீஸும் மாறாது. பணக்காரனை பார்த்தா குனிய மாட்டீங்க, அவனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பேச்சு மாறாது. நீங்கள் எந்த இடத்துலையும் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டு மாறாமல் இருக்கும். சத்தியத்தை பேசிட்டு போயிட்டே இருப்பீங்க. தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதுதான் திருப்பியும் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னால் அவர் செய்வார். யாருக்கிட்டையும் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு பேர் உண்டாகணும்னா தான். கர்த்தருக்கு பேர் உண்டாக்குறது என்னது? வரவனை ஆலயமாக மாற்றுறது. என்னை நம்பி கொஞ்சம் பேரை கொடுத்துருக்காரு. அது எவாஞ்சலிஸ்டாக கூட இருக்கட்டும், உங்களோட கூட்டங்களுக்கு 5000 பேர் வரான். எதுக்கு வந்திருக்கான்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்காக வந்திருக்கான். உங்களை நம்பி கர்த்தர் அனுப்பியிருக்காரு. அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது காஸ்பல், அவனுக்கு செய்ய வேண்டியது ஹீலிங், அவனுக்கு கொடுக்க வேண்டியது டெலிவரன்ஸ், அவனுக்கு கொடுக்க வேண்டியது கார் வாங்குற ஃபார்முலா கிடையாது, வீடு கட்டுறதுக்கான காரியம் கிடையாது. அவனுக்கு ஆத்மாவுக்கு தேவையானது தான் அங்கே பேசணும். மிச்சத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவனை பணக்காரனாக்கணும்னா ஓவர் நைட்டில் அவர் ஆக்கிட்டு போயிடுவார். நமக்கு தேவை அவருக்கு பேர் உண்டாகணும், எனக்கு பேர். இன்றைக்கி கடைசி காலத்தில் ஹீரோ வர்ஷிப் வந்துக்கிட்டே இருக்கு. அதிகப்படியாக நீங்கள் பாருங்கள், நான் ஏன் மினிஸ்ட்ரி பாப்புலர் ஆகணும், என்னுடைய ஊழியம் பாப்புலர் ஆகணும், ஏன் பேர் அப்படியே போகணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஊழியம் என்பது என்னை ஆண்டவர் கொண்டு வந்தது, நம்ம எல்லாரையுமே கொண்டு வந்தது அவர் மகிமைப்பட. எங்கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு, அந்த ப்ராஜெக்டை செய்யறதுக்கு தான் கர்த்தர் கூட்டு வந்தாரே ஒழிய என்னை உயர்த்தது அவர் வேலை. உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நம்ம பண்ண வேண்டாம், நம்ம பண்ணவே வேண்டாம். நம்ம என்ன பண்ணணும்? போஸ்டர் அடித்து நம்ம ஃபோட்டோவை பெருசாக போட்டு நம்மளே ஃபோட்டோ எடுத்து நம்மளே மேக்கப்லாம் போட்டு நின்று ஃபோட்டோ ஒன்று எடுத்து கையில் கொடுத்து இதை போடுங்க, இப்படி போடுங்க, இந்த சைஸில் போடுங்க, ஃபாண்ட்டு இப்படி போடுங்க, கீழே 9 வரங்களை பெற்றவர்னு போடுங்க, பக்கத்தில் என்னுடைய டிகிரியெல்லாம் மறந்துடாமல் போடுங்க,
ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் குடும்பமாக போடுங்க. இது நமக்கு நாமே பேர் உண்டாக பண்ணுறது. உங்கள் பேரை பெருமைப்படுத்தணும்னா இப்போ யோசிச்சு பாருங்க. ஆபிரகாமை பார்த்தோமா? நமக்கு யாருக்காவது ஆபிரகாமை தெரியுமா? நம்ம பிறந்ததுலேருந்து ஆபிரகாம் பற்றி கேள்விப்பட்டிருக்கோமா? 30 வயசில் இயேசுவை ஏற்றுக்கிட்டோம், இல்லை 18 வயசில் ஏற்றுக்கிட்டோம், எப்பயோ ஏற்றுக்கிட்டோம். ஏற்றுக்கொண்ட பிறகு படித்தோம். இதில் வந்து ஆபிரகாம் பேர் இருக்குது. நமக்கு ஒரு பிள்ளை பிறந்தா ஆபிரகாம்னு பேர் வைக்கிறோம். அவன் நம்ம தாத்தாவா? ஸ்பிரிச்சுவலி ரிலேஷன்ஷிப். இதுதான் அவன் பேரை பெருமைப்படுத்துறது. எப்படி? எங்கேயோ இருந்த சினையார் தேசத்தில் கல்தேயர் பட்டணத்தில் பிறந்த ஒரு நாடோடியாய் ஊராய் சுற்றி கொண்டிருந்த ஒரு கூடார வாசியின் பெயரை தமிழ்நாட்டில் பிறந்த எதையோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நான் வைக்கிறேனே, இதுதான் பேரை பெருமைப்படுத்துதல். எனக்கு நானே போடுறது பேரை பெருமைப்படுத்துறது இல்லை. ஒரு பத்திரிகையை போட்டால் முதல் பேஜிலேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் ஃபோட்டோ. எல்லா பேஜ்லேயும் ஃபோட்டோ இருக்குது. எல்லா பேஜ்லேயும் ஃபோட்டோ இருக்குது, விதவிதமாக இருக்குது. அது உங்கள் பத்திரிக்கை, நீங்கள் போட்டுக்கோங்க, தப்பு கிடையாது. என்னை நானே பிரஸ்தாபப்படுத்துவதற்காக இங்கே வரவில்லை. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்றைக்கி பவுலை பாருங்கள், நம்ம பார்த்தோமா பவுல் எப்படி இருப்பார்? இன்றைக்கும் டிபேட் நடக்குது. பவுல் உயரமாக இருப்பார், குட்டையாக இருப்பார், அவருக்கு ஒரு கண் இருக்காது, என்னென்னமோ சொல்கிறாங்க. கருப்பாக இருப்பார், விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லை, என்னென்னமோ சொல்கிறாங்க பவுலை பற்றி. என்ன வேணால் இருந்துட்டு போட்டோங்க. எங்கேயோ பிறந்த பவுல் பேரை இன்னைக்கு வைக்கிறான் பாருங்க, 2000 வருஷம் கழிச்சியும் வைக்கிறான் பாருங்க. இதுதான் கர்த்தர் பேரை பெருமைப்படுத்துதல். நாளைக்கு நீ போன பிறகு இப்படி ஒரு ஊழியக்காரன் இருந்தான், இவன் பேரை என் பிள்ளைக்கு நான் வைப்பேன்னு என்னைக்கு நினைக்கிறானோ அன்னைக்கு தான் உன் பேர் பெருமைப்படுது. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க பேர் மறக்கப்பட்டு போச்சு, எத்தனை ராஜாக்கள் பேர் மறக்கப்பட்டு போச்சு, எத்தனை சயின்டிஸ்ட் பேர் மறக்கப்பட்டு போச்சு, எத்தனையோ நோபல் பிரைஸ் வாங்கினவங்க பேரெல்லாம் மறக்கப்பட்டு போச்சு. உலக சரித்திரத்தையே புரட்டி போட்ட எத்தனையோ அரசர்கள் பேர் இன்னைக்கு மறக்கப்பட்டு போச்சு. ஹிஸ்ட்ரியில் கூட இல்லை, இன்னைக்கு இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்ச யாக்கோபுடைய பேரும், ஈசாக்குடைய பேரும், ஆபிரகாமுடைய பேரும், இன்னைக்கு யோவானுடைய பேரும், பேதுருவுடைய பேரும் இன்னைக்கு வருதே. ஏன்? 2000 வருஷம் கழிச்சு இருக்கே. ஏன்? அதுதான் உண்மையிலேயே பேரை பெருமைப்படுத்துதல். அவர் பெருக நீ வாழ்ந்தால் உன் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். நமக்கு பேர் உண்டாகணும், நீ எதையாவது செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 தலைமுறைக்குள்ளே காணாமல் போயிடும். 3ஆவது தலைமுறையில் நீ இருக்க மாட்ட, உன் தலைமுறையில் உன் பேரையே இல்லாமல் பண்ணிவிடுவாங்க. எப்பவுமே நினைக்கணும், கர்த்தருக்கு பேர் உண்டாக நான் இருக்கணும். என் பேர் எவ்வளோக்கு எவ்வளோ மறையுதோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லதுன்னு சொல்லணும். கர்த்தருடைய பேர் தான் வரணும்னு சொல்லணும். அந்த ஆசை உனக்குள்ளே இருக்கணும். உன்னை கேட்காம உன் ஃபோட்டோவை அவன் எடுத்து போகிறான், அது அவன் இஷ்டம். நீ சொல்லியே அவன் கேட்கல, அதை விட்டுருங்க. நீ ஆசைப்படாத, அதுதான் கேள்வி. எனக்கு இப்படி இந்த மாதிரி ஆங்கிளில் இப்படி இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நான் இல்லாமல் போகிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இந்த பாபிலோனிய ஸ்பிரிட், முதலாவது கர்த்தருடைய திட்டம் உலகமெங்கும் சிதறி போகுதல். இந்த பாபிலோனிய ஸ்பிரிட் சிதறி போக விடாது, உங்களை அப்படியே ஒரே இடமா வச்சுக்க விரும்பும். 2வது, நமக்கு பேர் உண்டாக்கும்படி செய்யும். நாம் வந்தது கர்த்தருக்கு பேர் உண்டாக்கும்படி, நமக்கு பேர் உண்டாக்க அல்ல.